சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி. நாளைய தினம் அதிகாலை 4:19 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் இரவு 9:59 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9:59 வரை, அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:09 வரைக்கும் கொடுத்திருக்கா. அதனைத் தொடர்ந்து சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அஷ்டகா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது என்ன அஷ்டகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் புதாஷ்டமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதாவது புதன்கிழமை நாளும் அஷ்டமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை புதாஷ்டமி அப்படின்னு சொல்லுவார். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நதி ஸ்நானம், அந்த நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு பாராயணம் பண்றது, ஜபம் பண்றது, இது போக தானங்கள் செய்வது, ஆலய தரிசனம் செய்வது, இது போன்ற விஷயங்கள் பன்மடங்கு பலனை தரும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த புதாஷ்டமி அப்படிங்கிறத ஒரு ஹைலைட் பண்ணியே சொல்லியிருக்கா. இந்த புதாஷ்டமிங்கிறனால இந்த நாளை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:22 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:15 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:43 சந்திர உதயம் என்பது இரவு 12:55 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:45 முதல் காலை 6:21 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:19 முதல் 1:48 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:51 முதல் 9:20 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:49 முதல் மதியம் 12:19 வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:49 கொடுத்திருக்காம். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். மதியம் 12:42 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவலும் சொல்லலாம், ஜோதிட தகவலும் சொல்லலாம், ஒரு பஞ்சாங்க ரீதியான தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஷ்டமி நவமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இன்றைக்கு கூட பார்த்தோம்னா புதாஷ்டமி அப்படின்னு சொல்லி இருக்கோம். இந்த அஷ்டமி நவமியை ஏன் அசுப நாட்களாக கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராமசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருக்கு மட்டுமல்ல, நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கும். இது என்ன அஷ்டமி நவமி, இதை ஏன் அசுப நாட்களாக கணக்கிலே கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வானவியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த திதி அப்படிங்கிற ஒரு விஷயம்
சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை பற்றி பேசும். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே ஒரே பாகையிலே இருந்தால் அதனை அமாவாசை நாளாக கருதுகிறோம். அப்படியே சூரியனை விட்டு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நேர் 180 டிகிரிக்கு வரும் பொழுது, ஸ்ட்ரெயிட் டயகனல் ஆப்போசிட்டா வரும் பொழுது பார்த்தோம்னா நேர் ஆப்போசிட்ல அப்படியே 180வது டிகிரிக்கு வரும் பொழுது அது பௌர்ணமி திதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்படி பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூரியனை விட்டு சந்திரன் விலக விலக அந்த 180ற்கும், அதாவது நடுவுல பார்த்தோம்னா இந்த 90வது டிகிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதுல எதுல டச் ஆகும்னு பார்த்தோம்னா இந்த அஷ்டமி நவமி திதிகள் டச் ஆகும் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு பாதியில வந்து நிற்கும் பொழுது அந்த நாளிலே, அதாவது சூரியனை விட்டு சந்திரன் விலக 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 அந்த டிகிரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறா. அதே மாதிரி சந்திரன் சூரியனை நோக்கி வர 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 ஒரு 270வது டிகிரிக்குள்ள வரும் பொழுதும் சரி, அந்த குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள வரும் பொழுது நம்முடைய மனநிலை என்பது தெளிவாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லி இருக்கா. அதனால்தான் இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே நம்முடைய மனநிலை என்பது தெளிவாக இருக்காது என்பதால் அந்த நாளிலே நாம் செய்கின்ற நிகழ்ச்சிகள் ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம அந்த நாள்ல பண்ண முடியாது. அதுல ஒரு முழுமையான வெற்றி என்பது கிடைக்காதுங்கிற மாதிரி இந்த வானவியல் ரீதியாக ஒரு சில கருத்துக்களை சொல்லுவார்கள். நம்முடைய சாஸ்திரம் எப்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வந்து நிறைய இந்த முகூர்த்த விதி நிர்ணயம் அப்படிங்கிறதுக்கு நிறைய நூல்கள் இருக்கின்றன. முகூர்த்த சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்கு, தர்ம சிந்துன்னு ஒரு நூல் இருக்கு, காலாமிருத்தம்னு ஒரு நூல் இருக்கு. ஒவ்வொரு நூல்ல ஒவ்வொரு விதமான ஒரு பிரமாண வாக்கியங்களை கொடுத்திருப்பார்கள். அது என்ன அந்த பிரமாண வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முகூர்த்த சிந்தாமணி எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, அஷ்டமி நவமி செய்வ சதுர்த்தசி ததை செய்வா விவாகிதேஷு காரியேஷு வர்ஜனீயா பிரகீர்த்திதாஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது முகூர்த்த சிந்தாமணியில. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஷ்டமி நவமி மாத்திரமல்ல, அதோட சதுர்த்தசி அப்படிங்கிற ஒரு திதியும் சேர்த்துக்கிறா. அது வளர்பிறை சதுர்த்தசியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சதுர்த்தசியாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே விவாகம் முதலான சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நன்றாக கவனிக்க வேண்டும். விவாகம் முதலான சுப நிகழ்ச்சிகளை மட்டும்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அசுப திதி என்று சொல்லப்படவில்லை. இது ஒரு விஷயம். அதே மாதிரி தர்ம சிந்து அப்படிங்கிற ஒரு நூல்ல பார்த்தோம்னா, ரிக்தா திதயா சுப காரியேஷு ந காரியாஹா, ரிக்தா திதி அப்படின்னு சொல்றா. ரிக்தா திதயா சுபகாரியேஷு ந காரியாஹா அப்படின்னா சுபகாரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுல சொல்றா? ரிக்தா திதயா. அந்த ரிக்தா திதி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சதுர்த்தி நவமி சதுர்த்தசி. அங்க அஷ்டமியை பற்றி குறிப்பிடவில்லை. சதுர்த்தி நவமி சதுர்த்தசி திதி நாட்களிலே சுபகாரியங்களை செய்யாதீர்கள்னு சொன்னாங்களே தவிர இதை அசுப திதி அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதே மாதிரி காலாமிருத்தம் அப்படிங்கிற ஒரு நூல்ல பார்த்தோம்னா, உக்ராஹா ஸ்விரஷ்டமி நவமீச்ச ரௌத்ரீஹி சுபேஷு கர்மசு விவர்ஜனீயா அப்படின்னு சொல்றா. அங்கேயும் பார்த்தோம்னா உக்ராஹா ஸ்விரஷ்டமி நவமீச்சா அப்படின்னு சொல்றா. இந்த அஷ்டமி நவமியில சுபேஷு கர்மசு விவர்ஜனீயாங்கிற, அது ரௌத்ரி, அதாவது ஒரு ருத்ரம் நிறைந்த நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுக்கு என்ன நம்ம பொருள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, இந்த அஷ்டமி மற்றும் நவமி நாட்கள் அதீத சக்தி படைத்த நாட்கள். அதீத சக்தி எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, அஷ்டமியில தான் பார்த்தோம்னா, அதுவும் ஒரு தேய்பிரை அஷ்டமியை நம்ம பொதுவா எதுக்கு சொல்லுவோம்? தேய்பிரை அஷ்டமினா இன்னைக்கு பைரவரை சென்று வழிபட வேண்டும் சொல்லியிருப்பா. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணாஷ்டமின்னு வருதுன்னே வச்சுப்போமே, ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்றா. கிருஷ்ணரை கூட பார்த்தோம்னா ஒரு தேய்பிரை அஷ்டமி நாள்ல தான் பிறந்திருப்பார். அதே மாதிரி துர்காஷ்டமி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி திதி நாள் என்று பார்த்தோம்னா, ஆயுத பூஜைக்கு முதல் நாள் அந்த வளர்பிறை அஷ்டமி திதியிலே துர்காஷ்டமி அப்படிங்கிறதையும் கொண்டாடுவா. ஆக இந்த அஷ்டமி அப்படிங்கிறது மிகவும் சக்தி படைத்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதீதமான சக்தி அப்படிங்கிறது இருக்குமா, ரொம்ப ஒரு உக்ரம் நிறைந்த ஒரு வேகம் நிறைந்த நாளாகவே இந்த அஷ்டமி நாள் என்பது இருக்கும் சொன்னதுனால, அந்த நாள்ல என்னென்ன பண்ணலாம்னு சொன்னா, தேவதா ஆராதனைக்கு மிகவும் உகந்தது. அதுவும் இந்த பரிகார சாந்திகள்லாம் பண்றதுக்கு ரொம்பவும் உகந்த நாட்களாக சொன்னார்களே தவிர, ஒரு சௌமியமான ஒரு விஷயம், மன சந்தோஷத்தோடு மனதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய விவாகம், கிரகப்பிரவேசம் முதலான அந்த நிகழ்ச்சிகளை அந்த திதி நாட்களிலே அதனை தவிர்க்க வேண்டும் சொல்றார். ஏன்னா அதீதமான சக்தி படைத்த நாள், மிகவும் உக்ரம் நிறைந்த நாள் என்று வரும் பொழுது அந்த நாட்களிலே நாம் என்ன பண்ணணும் சொன்னா, அந்த உக்ர தேவதைகளை வழிபட வேண்டும். இந்த சதுர்த்தசி திதியும் அதனால சேர்த்துன்னு இருக்கா.
நம்ம அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறத கூட சதுர்த்தசி திதி தான் சொல்லியிருப்பா. வைசாக சுத்த சதுர்த்தசி அன்னைக்கு தான் அந்த நரசிம்ம ஜெயந்தி என்பது கொண்டாடப்படுகிறது. அப்படி நரசிம்மரையும் நம்ம ஆராதிக்கக்கூடிய நாளாக சதுர்த்தசி திதி அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் இந்த நாட்களிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து அந்த தேவதா ஆராதனைகளை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காளே தவிர இதை அசுப நாட்களாக கருத வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.